விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க வரவேற்றீங்க, முதல்ல வந்து நீங்க வரவேற்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க. உங்களுடைய நிலைப்பாடு விஜய் கட்சிக்கு கட்சிக்கு வந்தது உங்களுக்கு வந்து விருப்பமா இல்ல வந்து தாண்டி உங்களுக்கு விஜய் மேல எதுவும் இல்ல அது கொள்கை முரண் தான். அவர் தம்பி அவர் ஒரு கொள்கை எடுத்து சொல்றாரு, அதை அந்த கொள்கையை எதிர்க்க வேண்டிய தேவையா இருக்கு, எதிர்க்கிறோம். அதுல திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுங்கிறது வந்து அது எப்படி ஏற்கிறீங்க? நீங்க ஏற்கிறீங்களா? திராவிடத்துக்கு எதிராக தான் தமிழ் தேசியமே. திராவிடம் வந்து என் மொழியை வந்து வச்சுக்கிட்டு பிழைக்கும், அதை அழிக்கும், தமிழ்னு பேசி அழிக்கும். நாங்கள் எங்கள் மொழியை காக்க போராடுவோம், அது ஒப்புக்கு அழுவோம், நாங்கள் உளமாற அழுவோம். கச்சத்தீவை எடுத்துக்கிட்டு போகும் இந்தியம், எடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கும் பதவிக்காக திராவிடம். அதை மீட்டே ஆகணும், அது எங்கள் வாழ்வுரிமை, எங்கள் பிறப்புரிமைன்னு போராடும் தமிழ் தேசியம். ரெண்டுக்கு நிறைய தூரம் இருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஈழம் ஒரு பிரச்சனை, மீனவர் படுகொலை ஒரு பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு வாழ்வுரிமை, அது எங்கள் கனவு. அது ஒவ்வொன்றையும் நீங்கள் பட்டியலிட்டு அது பெரிய மேடை பேச்சு போல போயிடும். அதனால அது தம்பி வந்து அது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று சொல்லக்கூடாது. நேற்று சட்டசபையில் வந்து 2 நிகழ்வு நடந்திருக்கு. ஒன்று வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஒரு கேப் விட்டு வந்து செங்கோட்டையன் உட்காந்துருக்காரு, ஒரு கேப் சும்மா கிடக்குது. அதே போல வந்து வேல்முருகன் வந்து சபாநாயகர் அபகரிச்சுட்டு பார்த்தான்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த 2 நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டசபையில் நடந்த இந்த நிகழ்வு நீங்க நான் பார்க்கல, நான் பயணத்தில் இருந்ததுனால நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன். இப்ப வந்து சட்டசபையில தமிழர்னு பேசினாலும் அந்த அவை குறிப்புல இருந்து நீக்கணுன்றாங்க, அது உரிமைன்னு பேசினாலும் நீக்கிறாங்கன்னா இது தமிழ்நாடு அரசு தானா, தமிழர்களுக்கான அவை தானாங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? அதுல மதிப்புமிக்க தலைவர்களை ஏன் அப்படி பிரிச்சு வைக்கணும்னு தெரியல. அவங்க ரெண்டும் ஒரே கட்சியில் இருந்தவங்க தான், அது என்னன்னு தெரியல. அது தனியா அழைச்சி பேசினாதான் தெரியும் என்ன பிரச்சனை. இதான் நீங்க வந்து இதை கேட்குறீங்க, நான் வரவே இருக்கிறேன். ஆனால் அதே மாதிரி எங்க அண்ணன் திருமாவளவன் நான் வந்து முதல்வரும் துணை முதல்வரும் சந்திக்கும் போது பக்கத்திலோட உட்காரல. எங்க அண்ணன் அந்த ஒருத்தர் இருக்காரு, உதயநிதி இந்த ஒருத்தர் இருக்காரு, அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. ஏன் அது இருந்தாங்க? இல்ல தெரியும், அதுதான் அவசியம் தெரியும். அதுதான் அவசியமா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. நீங்க எடுக்கல. சரி, அதுல எனக்கு ஒன்றும் பெருசா கருத்து இல்லை. ஏன்னா எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல, நம்ம கருத்து சொல்ல முடியாதுல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.